இன்றைய காலகட்டங்கள மக்கள் என்டர்டெயின்மெண்ட் மாதிரியான மூவி விரும்புகிறாங்க. ஹீரோக்கள் மாஸான ஹீரோக்கள் விரும்புகிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இன்றைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கு இந்த மாதிரி 2K கிட்ஸ்னு ஒன்று சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு நபர் இருந்தார், இந்த நபர் இப்படி பண்ணாருன்னு சொல்லக்கூடிய வரலாறு தெரியாது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மூவியை எப்படி அந்த 2K கிட்ஸ் அந்த சொல்லக்கூடிய வெகுஜன மக்கள் கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்த்தா கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறேன். என் படைப்பு உங்களை பாதிச்சுதா? இல்லை, நீங்கள் பார்த்த வரைக்கும் இப்போ ஒரு துளி அதுக்கு தான் முன்னோட்டம், அது உங்களை பாதிச்சுதா? இருந்துச்சு சார். அப்போ உங்கள் வேலை என்ன வேலை? உங்கள் வேலை என்ன வேலை? என் படம் எடுத்துருக்க இருங்க உங்கள் வேலை எடுத்துகிட்டு போகிற வேலை. இந்த படைப்பு உங்களை உண்மையிலேயே ஈர்ப்பை ஏற்படுத்தியிருக்கும்னா, ஒரு உணர்வை உருவாக்கியிருக்கும்னா, இந்த வேலை என்னோட வேலை மட்டும் இல்லை, உங்களோட வேலையும். அதை நீங்கள் செய்யணும். சரியா? அப்படி செஞ்சாலே நீங்கள் 19 வயசு 25 வயசுக்காரனுக்குன்னு தனியாக படம்லாம் இல்லை. சொல்லிக்கலாம், எடுக்கலாம். சரி, எல்லா படமும் 20-25 வயசுக்காரனுக்கு படம் ஓடிடுதா? அவனுக்குன்னு எடுக்கிற படம் ஓடிடுதா? உச்ச நடிகர் நடித்த எல்லா படமுமே இது யூத்துக்காக எடுத்த படம் அப்படின்னா ஓடிடுதா? எல்லாமே 50-55 வயசு ஆனவங்க தான் இன்றைக்கி யூத்துக்கும் படம் எடுக்கிறாங்க. உணர்வு தான் தாக்கணும். இப்போ நான் பெரிய தமிழரசனை பற்றி சொல்லும்போது உங்களுக்கு சிலிர்ப்பு ஏற்பட்டிருந்தால் அந்த சிலிர்ப்பு 20 வயசுக்காரனுக்கு ஏற்படும். அதுக்கு உச்ச நடிகன் தான் நடிக்கணும். அல்லது இது எடுத்துகிட்டு போய் சேர்க்க முடியுமா? இந்த புள்ள பிறக்குமா, பிறந்தா இது ஆனா பொண்ணா இருக்குமா, அது கல்யாணம் ஆகுமா, கல்யாணம் ஆனால் புள்ள பெக்குமான்னா புள்ளையே பெற்றுக்க முடியாது. நல்ல படைப்பை நாங்கள் படைப்பாளிகள் எடுக்க முடியும். கொண்டுட்டு போய் சேர்க்கறது அதே தாய்மை மனதோடு நீங்களும் அதை செய்யணும். உங்களுக்கும் அந்த பங்கு இருக்குது.